เราต้องกี่ดีเลยมาเบี้ยเนี่ยเนาะที่นี่เนาะเพลงเนี่ยดูเนี่ยใช่ไหมปั๊มเจ็บปุ๊บมาอันดูจี那是西呀，都烂了，放个后边边。ไปล่วงกันเอง மியான்மரில் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கம் 7.7 அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நாடுகளில் சேதம், குறிப்பாக இது குஜராத்தில் ஏற்பட்டதை விட பெரிய அளவிலான நிலநடுக்கம் அப்படின்றாங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், மியான்மரை மையமாக வச்சு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதா? எந்தெந்த நாடுகளில் இந்த பாதிப்பு உணரப்பட்டது? பாதிப்பினுடைய தீவிரம் என்ன? நிச்சயமாக நமது அண்டை நாடான மயன்மார் நாடு இன்று மோசமான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மத்திய மயன்மாரில் மண்டாலை என்கிற நகரத்திலிருந்து சற்று தொலைவில் பூமிக்கு அடியில் 6 கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு 7.7 என்கிற ரெக்டர் அளவுகோலிலும், அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 6.4, 7.2 உள்ளிட்ட பல்வேறு அளவுகோல்களிலும் அங்கு அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக 7 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகி இருந்தாலே அது சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கமாக கருதப்படும். அந்த வகையில் இந்த நிலநடுக்கம் மிக சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் என்பது மயன்மாரினுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய தாய்லாந்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பாங்காக், வியட்நாம், சீனாவில் குறிப்பாக யுனான் மாகாணம் உள்ளிட்ட பல இடங்களிலும், இந்தியாவிலும் பல வடகிழக்கு மாகாணங்கள், குறிப்பாக மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்கள், வங்கதேசத்தினுடைய சில பகுதிகள் போன்றவற்றில் இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் என்பது உணரப்பட்டிருக்கின்றது. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அசைந்தது. ஒரு தாய்லாந்திலே சென்று கொண்டிருந்த ஒரு ரயில் மிக பலமாக ஆடியதை காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிந்தது. பல உயரடுக்கு கட்டிடங்கள் குலுங்கியது. கட்டிடத்தில் அமைந்திருந்த நீச்சல் குளங்களில் இருந்து அருவியை போல நீர் கொட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட தொடர்ந்து வெளியாகி வருகின்றது. இது ஒரு புறம் இருக்க, பல இடங்களிலே சாலைகள் பாலமாக பெயர்ந்து கொண்டு சாலைகளிலே விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மயன்மார் மட்டுமின்றி தாய்லாந்து, சீனா உள்ளிட்ட இடங்களிலும் அந்த சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே பல கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த கட்டுமானங்கள் இடிந்து சேதமடைந்திருப்பதோடு பல உயரடுக்கு கட்டுமானங்கள் கூட பெயர்ந்து விழுந்து பலத்த சேதம் என்பது அடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் பொது வெளியிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். நிலநடுக்கம் ஏற்பட்ட போது மயன்மார் விமான நிலையத்தில் இதனுடைய தாக்கம் உணரப்பட்டதால் அனைவரும் விமான நிலையத்திலிருந்து வெளியேறி பொது வெளியில் தஞ்சமடைய இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. பாங்காக்கிலே அவசர நிலையும் இதனை தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மயன்மார் நாட்டில் ஒரு மசூதி இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. இது மட்டுமின்றி தாய்லாந்து நாட்டில் கட்டுமான பணியில் இருந்த ஒரு கட்டுமானம் இடிந்து விழுந்ததால் அதில் 40க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இடிபாடுகளில் சிக்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த பூகம்பம் குறித்து பிரதமர் மோடி தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்தியா தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. ஸ்டாண்ட் பையில் இருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.